விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை தமிழக அரசாங்கம் அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே கூறியதனுடைய அடிப்படையிலே இந்த விவசாயிகள் புதிதாக கேட்கவில்லை. இந்த விவசாயிகளுக்கு அவர்கள் தேர்தலிலே நிற்கின்ற பொழுது இன்றைக்கு பதவியேற்று இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அவர்களுடைய வாக்குறுதி சிறு குறு விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்ற அறிக்கையை விட்டதனுடைய விளைவாக தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய குழந்தைகள், விவசாயிகளுடைய குடும்பம், அவர்களை சார்ந்தவர்கள் அனைவரும் வாக்களித்ததனுடைய விளைவாக பதவியிலே இருக்கக்கூடிய தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விவசாயிகளை பற்றி கவலை கொள்ளாமல் நாங்கள் அரைகுறையாக தள்ளுபடி செய்கிறோம், நாங்கள் 50% தள்ளுபடி செய்கிறோம், விவசாயிகள் கிணற்றிலே விழுந்து விட்டால் நாங்கள் பாதி கயிறை கொடுத்து அதன் வழியாக மேலே ஏறுங்கள் சொன்னால் எப்படி ஏறுவது என்ற விவசாயிகளுடைய மன குமுறலை நீங்கள் புரிந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதியிலே என்ன சொன்னீர்களோ அதை போல இந்த விவசாயிகள் மீது கருணை கூர்ந்து இந்த விவசாயிகளுடைய பாதிப்புகளை நீங்கள் உணர்ந்து இன்றைக்கு இந்த கொடைக்கானலிலே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொடைக்கானலிலே விவசாயம் செய்யக்கூடிய வெள்ளை பூண்டிற்கு நீங்கள் புவிசார் குறியீடு அரசாங்கம் வழங்கி இருக்கு. புவியர் குறிசாடு வழங்கி இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பூருடைய விவசாயம் அடியோடு பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளைப்பூடு பயிரிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த நேரத்திலே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பயிர்க்கடன்களை, வேளாண்மை கடன்களை இந்த தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த விவசாயிகளுடைய சார்பாக முன்வைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கொடைக்கானல் பகுதியிலே மாட மாளிகை கோட கோபுரங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் ஒரு சிறிய அளவிலே வீடு கட்டி இருக்கிறார்கள். அந்த வீட்டை நீங்கள் அளவீடு செய்து அவர்கள் விவசாயம் செய்திருக்கக்கூடிய நிலங்களை அளவீடு செய்து முறையான சர்வே செய்து அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். இதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் சாலை திட்டத்திலே போடப்பட்ட சாலை சீர் செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த சாலைகளை சீர் செய்து தர வேண்டும். விவசாயிகள் பயன்பெறுமாறு அவருடைய விளை பொருட்களுக்கு உரிய விலையை, நியாயமான விலையை, கட்டுப்படியாகக்கூடிய விலையை, குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே ஒளிதீபம் ஏற்றுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விவசாயிகள் இருக்கிறோம். உங்களுக்கு இந்த பட்ஜெட்டிலே நீங்கள் இந்த விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கும் இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடுகளை நீங்கள் சரி செய்து தருவதற்கும் இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்க குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இந்த விவசாய பட்ஜெட் அமையும் என்ற நம்பிக்கையோடு தமிழக விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறோம். அதை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி நீங்கள் இந்த விவசாயிகளை வஞ்சிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தால் எங்களுடைய மாபெரும் தலைவர் VR பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலே இந்த கொடைக்கானலிலே மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவும் இந்த கொடைக்கானல் விவசாய சங்கமும் இணைந்து நடத்துவோம் என்று கூறி